பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மீண்டும் நித்திய வெளிச்சம் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் இன்றைக்கு செய்திக்கு ஆரம்பமாக நமக்கு அதிகமாக பழக்கப்பட்ட ஒரு பக்கத்தை நாம் பார்க்கின்றோம். சங்கீத புஸ்தகம் 51வது அதிகாரத்தில் முதல் 4 வசனங்களை வாசிக்கிறேன். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும், உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன், என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கையிடுகிறேன். இந்த பகுதியில் நாம் பார்க்கின்ற பொழுது, தாவீது அவர் ராஜாவாக இருக்கின்ற பொழுது அவர் ஒரு தவறை செய்கிறார். தேவனுக்கு பிரியமானவர் தான், ஆனால் அவர் ஒரு தேவனுக்கு துக்கம் உண்டாகும்படியான ஒரு காரியத்தை அவர் செய்கிறார். அங்கே தீர்க்கதரிசியானவன் அதை சுட்டி காட்டுகின்ற பொழுது தாவீது செய்த காரியம், முதலாவது அவன் தன் பாவத்தை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்தான். அவன் காலம் தாமதிக்கவில்லை, நாளை என்று தள்ளி போடவில்லை. உடனடியாகவே அவன் தீர்க்கதரிசி சொன்ன அந்த பாவத்திற்கு அவன் மனம் திரும்புகிறவனாக காணப்பட்டான். பொதுவாகவே மனிதர்கள் இந்த உலகத்திலே பாவத்தை நோக்கி வேகமாக செல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். தேவனை அறியாத ஜனங்கள், தேவனை பற்றி புரிந்து கொள்ளாத ஜனங்கள், பாவத்தின் பலன் என்ன என்று தெரியாததினாலே அவர்கள் பாவத்தை நோக்கி விரைந்து ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது வேதாகமத்திலே நாம் அநேக இடங்களிலே நாம் பார்க்கின்றோம், பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் அந்த பாவத்திலே அடிமைப்பட்டு கிடைக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் வருந்தத்தக்க ஒரு துயரத்தை நாம் சந்திக்கின்றோம். நித்திய ஒரு ஆக்கினைக்குள்ளாக, நித்திய ஒரு கடினமான துயரமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக நாம் செல்லுகிறோம். ஆனால் தீர்க்கதரிசியானவன் இந்த மனிதனிடத்திலே, ராஜாவிடத்தில் வந்து சொல்லுகின்ற பொழுது அவன் உடனடியாக கீழ்ப்படுகிறவனாக இருக்கின்றான். நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக முறை நமக்கு பலவிதமான போராட்டங்கள் மத்தியிலே நாம் வாழ்கின்ற பொழுது தேவ தூதர்கள், இல்லை என்றால் தேவ தாசர்கள் வந்து நம்முடைய தவறை சுட்டி காட்டுகின்ற பொழுது தேவனுடைய வார்த்தையை படிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்கிறோம். அப்படியாக செய்கின்ற பொழுது நாம் ஒவ்வொரு நாளும் செய்கின்ற தவறை தேவன் அவருடைய கிருபையினாலே நம்மை சுட்டி காட்டுகிறார். ஏன் சுட்டி காட்டுகிறார்? நம்முடைய வாழ்க்கையிலே நாம் மனம் திரும்பி சிறு பிள்ளை போல் ஆக வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறார். எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி, இந்த உலகிலே அவன் வாழ்ந்த பொழுது அவன் பாவத்துக்கு உட்பட்டு தான் வாழ்கிறான். அவன் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது தன்னுடைய பாவத்தை அறிக்கை செய்து சிறு குழந்தை போல் அவன் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், சிறு குழந்தை போல் ஆகாதான் பரலோக ராஜ்யத்திலும் பிரவேசிக்க முடியாது என்ற அந்த வசனத்தை அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். இங்கே நாம் தொடர்ந்து பார்த்தோம் என்றால், அவன் தாவீது சொல்லுகிறான், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கற்பந்தரித்தாள். இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறீர், அந்தகரணத்தின் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியறலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். இந்த தாவீது ராஜா அவர் தேவனிடத்திலே அவன் ஒப்பு கொடுக்கிறான். நான் துன்மார்க்கத்திலே நான் உருவானேன், பாவத்திலே நான் கர்ப்பம் தரித்தேன், ஆனால் என் பாவத்தை கழுவியறலும், என்னை சுத்தப்படுத்தும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன் என்று அவன் சொல்லுகிறான். அடுத்த 8வது வசனத்திலே, நான் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீ நொறுக்கின எலும்புகள் கலிகூறும். அவன் அந்த பாவத்தை செய்த பொழுது
அவனுடைய இருதயத்திலே தேவன் கொடுத்த சமாதானத்தை அவன் இழந்து விட்டான், சந்தோஷத்தை அவன் இழந்து விட்டான். அவன் ஒரு நிர்கதியான ஒரு நிலைமையிலே அங்கே காணப்படுகின்றான். ஆனால் தேவனுடைய சுத்தப்படுத்துகிற அந்த வல்லமையினாலே அவனை கழுவி அவனை தூய்மைப்படுத்துகின்ற பொழுது, அவன் அறிக்கை செய்கின்ற பொழுது அவன் சொல்லுகிறான், நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கேட்கும்படி செய்யும், அப்பொழுது நீர் ஒருங்கின எலும்புகள் கலிகூறும் என்று சொல்லுகிறான். பாவத்திலே சந்தோஷம் இல்லை, பாவத்திலே நமக்கு விடுதலை இல்லை, பாவத்திலே நமக்கு நிம்மதி இல்லை. நாம் சந்தோஷத்தை இழந்து போகிறோம், தேவன் கொடுக்கிற சமாதானத்தை இழந்து போகிறோம். ஆனால் பிசாசானவன் என்ன செய்கிறான்? பாவத்திலே ஒரு மனிதன் துணிகரமாக செல்லும் பொழுது அவனுடைய அடுத்த பகுதியை அவன் சொல்வதில்லை. ஆனால் தேவன் நமக்கு அடுத்த பகுதியில் வரக்கூடிய துன்பத்தை சொல்லி அவர் நம்மை எச்சரிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் அவன் எலும்புகள் கூட அங்கே கலிகூறும் என்று சொல்லுகிறான். அப்போது பாவத்திலே ஒரு மனிதன் ஜீவிக்கின்ற பொழுது அவனுடைய சரீரம் முழுவதுமாக கரைப்பட்டு அங்கே அவன் நொறுக்கப்பட்டு ஒரு வேதனை உள்ள மனிதனாக இருக்கிறான். அதை தான் இந்த பகுதியிலே நாம் பார்க்கின்றோம். அதன் பிறகு அவன் சொல்லுகிறான், என் பாவங்களை பாராதபடிக்கு நீர் உமது முகத்தை மறைத்து என் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி அருளும். தேவனே, சுத்த இருதயத்தை என்னில் சிருஷ்டியும், நிலவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தெரியும், மனசாட்சிக்கு தெரியும். தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கின்ற பொழுது நாம் மறைமுகமாக அந்தரங்கமான முறையிலே மற்றவர்களுக்கு தீங்கு செய்கின்ற பொழுது, மற்றவர்களிடத்திலே நாம் பலவிதமான பொருட்களை அபகரிக்கின்ற பொழுது, பாவம் செய்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போகிறோம். சுத்த இருதயத்தை நான் இழந்து போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மனிதனுடைய இருதயத்திலிருந்து தான் எல்லா கசப்பும் வைராக்கியமும் வருகின்றது. இருதயமானது திருக்குள்ளதும் மகா கேடும் உள்ளதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. அவன் எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நம் பாவத்திலே கற்பந்தரித்து இந்த உலகத்தில் ஜீவிக்கின்ற பொழுது தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்து நம்மை துக்கப்படுத்தி, தேவனை துக்கப்படுத்தி சுற்றி உள்ள மக்களுக்கு தொந்தரவு உள்ளவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நாம் இழந்து போகிறோம். அப்படி இழந்து போகின்ற வேளையில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், உடனடியாக தேவனிடத்தில் வந்து நாம் மனம் திரும்பக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆகவே தான் மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம் அதுதான். நம்முடைய வாழ்க்கையில், உலக வாழ்க்கையில் நாம் வாழ்கின்ற பொழுது எப்படியோ நாம் அந்த பாவத்திற்கு உட்பட்டு நம்முடைய சமாதானத்தை இழக்கின்ற பொழுது நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் நம்மை அறிக்கையிடுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அதே 12வது வசனத்தில், உமது இரட்சணியத்தின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லுகிறான். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் உற்சாகத்தை இழந்து போகிறான், அவன் பலத்தை இழந்து போகிறான், அவனுடைய ஆத்தும அந்த நன்மையை அவன் இழந்து போகிறான். எப்பொழுது அவன் தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்கின்ற பொழுது அவன் தன்னை நஷ்டப்படுத்திக் கொள்கிறான், தன்னை காயப்படுத்திக் கொள்கிறான். ஆனால் நம்முடைய ஆண்டவருடைய காரியங்களை பார்க்கின்ற பொழுது நமக்கு ஒரு விடுதலை உண்டு, நமக்கு ஒரு விடுதலை உண்டு. மத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை பார்க்கின்ற பொழுது, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதே தான் யோவான் ஸ்நானம் இப்படியாக மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது. மனசுக்குள்ளே நம் இருதயத்துக்குள்ளே இழந்து போன சந்தோஷத்தை மீண்டுமாக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு புதிய ஏற்பாடு காலத்திலே சிலுவையிலே நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. அவருடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். அவருடைய சித்தத்தினால, அவருடைய இரத்தத்தில் விசுவாசம் உள்ள நீங்களும் நானும் அவருடைய சமூகத்தில் வந்து, ஆண்டவரே, இப்படி பொல்லாத காரியங்களை செய்திருக்கிறேன், உமக்கு விரோதமான எண்ணங்களை நான் கொண்டிருக்கிறேன், மற்றவர்களுக்கு தீங்கு செய்கின்றேன், அந்தரங்கமான பாவத்திலே விழுந்து அதிலிருந்து எழும்ப வர முடியாதபடி நான் ஒரு தரித்திரனை போல காணப்படுகிறேன் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே வந்து தன்னை தாழ்த்துகின்ற பொழுது ஆண்டவர் அவனை மன்னிக்கின்றார். அநேகருடைய வாழ்க்கையில் நாம் அதை அனுபவித்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையில் கூட தேவனை அறியாத பொழுது பாவம் என்றால் என்ன, பரிசுத்தம் என்றால் என்ன என்று எனக்கு தெரியாது. இந்த வேதத்தை வெறுக்கிறவனாக, வேதத்தை நாம் நேசிக்காதபடி, வேதத்தை வைத்து கொண்ட மக்களை அவர்களை நாம் ஒரு எதிரியை போல பார்த்த காலங்கள் உண்டு. அந்த நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாவம் என்றால் என்ன என்ற உணர்வு என்னுடைய வாழ்க்கையில் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் வருகின்ற பொழுது, அவரிடத்தில் நான் வருகின்ற பொழுது என்னுடைய பாவங்களை நான் அறிக்கை செய்தேன்.
யாரிடத்திலே நான் தகராறு பண்ணினேனோ, யாரை அடித்து காயப்படுத்தினேனோ, தவறான முறையில் பேசினேனோ அத்தனை பேரிடத்தில் போய் என்னை மன்னித்து கொள்ளுங்கள், நான் உங்களுக்கு விரோதமாக செய்துவிட்டேன், உங்களை அடித்து குற்றுவீராக நான் போட்டுவிட்டு சென்று விட்டோம், ஆக என்னை மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி அவள் கரங்களை பிடித்து மன்னிப்பு கேட்டு நான் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன். அதுபோல் என்னுடைய வாழ்க்கையில் இன்னும் ட்ரெயினில் டிக்கெட் எடுக்காமல் போயிடுவேன், அதுபோல் எக்ஸாமில் காப்பி அடிப்பேன். இப்படிப்பட்ட காரியங்களை எல்லாம் இப்பொழுது உயிரோடு இருக்கிற அந்த ஆசிரியரிடத்தில் போய் நான் இருந்த ஆசிரியரிடத்தில் போய் என்னை தாழ்த்துவேன், என்னை மன்னித்து கொள்ளுங்கள் ஐயா, நான் இப்படியாக செய்திருக்கிறேன். அவர்கள் சொல்வார்கள், இதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நீ இனி நல்லா இரு, நீ நல்லா இருப்பா அப்படி என்று சொல்லுவார்கள். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் பாவத்தை மறக்கின்ற பொழுது அவன் வாழ்வடைய மாட்டான். பாவத்தை அறிக்கை செய்து ஆண்டவருடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது அவன் நித்திய ஜீவனை அவன் பெற்றுக்கொள்கிறான். அவன் மனது லகுவாகிறது, சாந்தமாகிறது. அவன் எங்கு சென்றாலும் தேவனுடைய பிள்ளை என்று அடையாளத்தோடு அவன் செல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதுபோல் லூக்கா எழுதின புஸ்தகம் 19வது அதிகாரத்தை நாம் பார்க்கின்ற பொழுது லூக்கா 19 அதில் ஒரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம். லூக்கா 19க்கு நாம் திருப்புவோம். அங்கே ஒரு வசனத்தை நாம் பார்க்கின்ற பொழுது அங்கே சகையினுடைய வாழ்க்கையிலே நாம் பார்க்கின்றோம். அவன் என்ன செய்கிறான்? அவன் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரை தேட வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவரை பார்க்க வேண்டும் என்று சொல்லி அவன் அங்கே அவரை தேடி வருகிறதை நாம் பார்க்கின்றோம். அப்படி வருகின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கிறது? தேவனிடத்தில் வந்து அவனை அறிந்து கொள்கிறான். அவன் ஒரு லஞ்சம் வாங்கக்கூடிய ஒரு மனிதனாக, ஒரு தவறான காரியங்களுக்காக பணத்தை வாங்கி கொண்டு சரியான காரியத்தை சொல்லும்படியாக அவன் தவறை சரியென்று, சரியை தவறென்று சொல்லி அவன் ஆயக்காரனாக அவன் அங்கே இருக்கின்றதை பார்க்கின்றோம். அங்கே சுங்க சாவடியிலே வரக்கூடிய ஜனங்களிடத்தில் அவன் லஞ்சம் வாங்குகிறதை நாம் பார்க்கின்றோம். இந்த நாட்களிலே அநேகர் லஞ்சம் வாங்கவும் மற்றவர்களுடைய பணத்தை கொள்ளையடிக்குமாக செய்கிறார்கள். ஆனால் அதனுடைய பலன் பின் நாட்களிலே அனுபவிக்க வேண்டும், சந்ததிகள் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி உணர்வில்லாதபடி அவள் இருக்கிறதை பார்க்கின்றோம். இங்கே சகைவு ஆண்டவரை எப்படியாக நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி முன்னாக ஓடி அவரை பார்க்கும்படி ஒரு காட்டத்தின் மரத்திலே ஏறினான். 5வது வசனத்திலே பார்க்கிறோம். இயேசு அந்த இடத்திலே வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகைவே, நீ சீக்கிரமாய் இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொல்லுகிறதை என்ன பார்க்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளான இருதயத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சையை அவர் அறிந்தவராக இருக்கிறார். மனிதர்கள் பொதுவாக அவருடைய முகத்தை பார்த்தும் வெளிவரங்கமான தோற்றத்தை பார்த்தும் அவர்கள் முடிவு செய்வார்கள். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய உள்ளான இருதயத்தில் இருக்கக்கூடிய வாஞ்சையை அவர் பார்க்கிறவராக காணப்படுகிறார். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. நம்ம எங்கே போனாலும் அவர் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். எல்லாரையும் உலகத்திலே பிறந்த அத்தனை நபர்களும் அவர் ஒரு நேரத்தில் சனப்பொழுதிலே அவருடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். இங்கே சகைவு என்ன பண்ணினான்? அவன் காட்டத்தி மரத்திலே ஏறினான். காட்டத்தி மரத்திலே அவன் எதற்காக என்று சொன்னால், அவன் அந்த கூட்டத்திலே குட்டையான ஒரு மனிதனாக இருந்திருக்கிறான். ஆகவே அந்த காட்டத்தி மரத்தில் அவன் அமர்ந்திருந்து ஆண்டவரை பார்க்கிறான். ஆண்டவர் சரியாக அந்த இடத்திலே வந்த பொழுது அவனை அண்ணாந்து பார்த்து, சகைவே இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். ஏன் அப்படி சொன்னார்? அவனுக்குள்ள ஒரு வாஞ்சை இருந்தது. அவன் ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவரிடத்தில் பேச வேண்டும், ஆண்டவரை பார்த்தால் எனக்கு ஒரு இமோஷனும் கிடைக்கும் என்று சொல்லி அவன் மனதிலே அவன் எண்ணிக்கொண்டிருந்திருக்கலாம். காரணம், அவன் ஏற்கனவே அவன் தவறு செய்து களவு செய்து லஞ்சமாக பெற்றுக்கொண்ட பணம் அவன் இருதயத்திலே சமாதானம் கொடுத்திருக்காது. உலகத்திலே ஒரு பாவம் செய்கிற மனிதன் எக்காரணம் கொண்டும் அவன் சமாதானமாக இருக்க முடியாது. நாம் இந்த நாட்களிலே பார்க்கிறோம், அநேக லஞ்சம் வாங்குகிறவர்கள், அநேக பொருளாசை உள்ளவர்கள், அநேக தவறுகளை செய்து மறைக்கிறவர்கள், அவருடைய பின் நாட்களிலே அவர்கள் அதற்காக மிகவும் வேதனைப்பட்டு குற்றுயிராக காணப்படுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த சகைவோ ஆண்டவரை நான் பார்க்க வேண்டும், ஆண்டவரை நான் பார்த்து பேச வேண்டும், அவரோடு பழக வேண்டும் என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு அவன் அந்த மரத்திலே ஏறி உட்கார்ந்து இருக்கிறதை பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், சகைவை சீக்கிரமாக இறங்கி வா. சந்தோஷத்தோடு அவனை அழைத்து கொண்டு போனான். அதை கண்ட யாவரும், இவர் பாவியான மனுஷனிடத்திலே தங்கும்படி போனார் என்று முறுமுறுத்தார்கள். இப்பொழுதும் அநேகர் நாம் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது அவர்கள் சொல்லக்கூடிய காரியம், இவனா கிறிஸ்தவன், இப்படியெல்லாம் அவன் பாடு செய்தானே, இப்படியெல்லாம் அவன் மற்றவர்களுக்கு உபத்திரம் செய்தானே, இன்றைக்கு இவன் பைபிளை தூக்கிக்கிட்டு பெரிய ஒரு பக்திமானாய் காணப்படுகிறானே என்று சொல்லி ஜனங்கள் இப்பொழுதும் சொல்வதை நாம் பார்த்திருக்கிறோம், கேள்விப்பட்டிருக்கிறோம்.
அதுபோல தான் இந்த சகையுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அங்கே போன பிறகு அவன் அந்த ஆண்டவரோடு போகின்ற பொழுது அவன் மிகவும் சந்தோஷமாக சமாதானமாக அவன் காணப்படுகிறதை நாம் பார்க்கின்றோம். சகையில் நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரே ஆசிரியர்கள் அவரை ஆண்டவரை பார்த்த உடனே அவனுக்குள்ள அந்த குற்ற மனசாட்சி சுத்தம் பண்ண வேண்டும் என்று சொல்லி வாஞ்சை வருகின்றதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் ஆண்டவரை தேடி வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நாம் செய்த குற்றங்களும் தவறுகளும் நமக்கு உணர்த்துகிற ஒரு இடமாக தேவனுடைய காரியங்கள் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை தேடி வருகின்ற வரைக்கும் நான் நலமாகத்தான் இருக்கிறேன், நன்றாகத்தான் இருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆண்டவருடைய வசனத்தை கேட்கின்ற பொழுது அவருடைய பிள்ளைகளை நான் தொந்தரவு பண்ணிய காரியங்கள் மற்றும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னையே நான் கெடுத்து கொண்டிருந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்திலே அறிக்கையிடுகிற ஒரு மனிதனாகத்தான் காணப்பட்டேன். இன்றைக்கு கூட அநேகர் தேவனுடைய சமூகத்தில் வந்து தன்னுடைய பாவங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். அநேக வியாதிஸ்தர்கள் தேவனுடைய சமூகத்தில் வருகிறார்கள், அங்கே தேவனுடைய சத்தியத்தை கேட்கிறார்கள். அவர்கள் அந்த பாவத்தை குறித்து மனம் திரும்பி வருகின்ற பொழுது ஆண்டவர் அந்த வியாதியை தொட்டு குணமாக்குகிறார், அவனுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிறார், அவனுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கிறார். அதுபோல தான் சகையு வாழ்க்கையில் ஆண்டவர் வருகின்ற பொழுது அவனுக்குள்ள ஒரு சந்தோஷமும் மனம் திரும்புதலும் உண்டாகிறதை பார்க்கிறோம். சகையை நின்று கர்த்தரை நோக்கி ஆண்டவரை என் ஆஸ்திகளில் பாதியை ஏழைகளுக்கு கொடுக்கிறேன், என்னுடைய இருக்கிற வருமானங்கள் சொத்து இன்னும் பல அசையா சொத்துக்கள் என்று சொல்வார்கள், இப்படியாக உள்ள சொத்துக்களை பாதியை நான் ஏழைகளுக்கு கொடுக்கிறேன். நான் ஒருவனிடத்தில் எதையாவது வாங்கினால் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாளந்தனையாய் திரும்ப செலுத்துகிறேன் என்றார். அன்பானவர்கள் நல்ல கவனிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்தவர்கள் எத்தனை முறை நாம் சபைக்கு செல்கிறோம், எத்தனை வாரம் நமக்கு சபைக்கு செல்கிறோம், எவ்வளவு காரியங்களில் நாம் பங்கு கொள்கிறவர்களாக இருக்கிறோம். நாம் நம்முடைய காரியத்தை ஒவ்வொரு நாளும் ஒழுங்கு செய்கிறவர்களாக இருக்கின்ற பொழுது அந்த ஆசீர்வாதமான வார்த்தை நம் வீட்டிலே தங்கும், நம்முடைய வாழ்க்கையிலே அது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். நாம் அதற்காக என்ன செய்ய வேண்டும்? இந்த சகையை போல அறிக்கை செய்ய வேண்டும். முதலாவது என்னுடைய சமூகத்தில் வருகின்ற பொழுது நாம் அறிக்கை செய்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அநேகர் சொல்லுகிறார்கள், நான் ஊழியம் செய்கிறேன், நான் தரமான செய்திகளை கொடுக்கிறேன், நான் கைகளை வைத்தால் வியாதிசர்கள் சுத்தமாகிறார்கள், எல்லாம் சரிதான். ஆனால் நம்முடைய ஆத்துமா நாம் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால், ஆண்டவருடைய சமூகத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்றால் நாம் குற்றமற்றவர்களாக பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகிற ஜனங்களாக காணப்பட வேண்டும். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். நம்ம எல்லோரும் சொல்லும், யூதர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லி, இஸ்லாமியர்கள் சொல்லுகிறார்கள் நான் ஆபிரகாமின் சந்ததி என்று, கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறார்கள் நாம் ஆபிரகாமின் சந்ததி என்று. ஆபிரகாம் சந்ததி தான், ஆனால் நாம் பாவத்தை அறிக்கை செய்து நாம் அதை விட்டு ஆண்டவரோடு நாம் இணைகின்ற பொழுது, அவரை நாம் தேடுகின்ற பொழுது மாத்திரம்தான் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறோம். இங்கே 10வது வசனத்திலே 19வது அதிகாரம் 10வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்றார். இழந்து போனதை தேடவும், எதை இழந்து போனோம்? நம்ம ஆதியாகமத்தில் பார்த்தோம் என்றால் நம்ம ஆதாம் ஏவாளுடைய காரியத்தில் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் தேவன் கொடுக்கிற சமாதானத்தை, தேவனுடைய உறவை இழந்து போய் இன்றைக்கும் நாம் அநேகர் அந்த இழந்து போன நிலைமையிலே இருக்க பார்க்கிறோம். ஆனால் ஆண்டவரிடத்தில் வருகின்ற பொழுது ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அவர் தேவனாக இருந்தார், தேவகுமாரனாக இருந்தார். இந்த உலகத்தில் அவர் வந்ததனுடைய முதலாவது காரியம் அவன் ரட்சிப்பு அடைந்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தேடி யாரெல்லாம் வருகிறோமோ, அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறோமோ, அவரை யாரெல்லாம் நம்புகிறோமோ, அவர் மரித்து உயிர் தெழுந்தார், இன்று என்னோடு அவர் இருக்கிறார் என்று சொல்லி விசுவாசிக்கிற அத்தனை பேரும் அவர் ரட்சிப்புக்கு உள்ளாக நடத்தக்கூடியவராக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அன்பானவர்களே, ஆகவே இழந்து போனதை தேடவும் அவரை ரட்சிக்கவுமே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அவர் வந்ததாக பார்க்கின்றோம். ஆகவே இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கின்றோம், தேவனுடைய காரியத்தில் நாம் இந்த சகைவை போல அவரை தேடுகிறவர்களாக, அவரை தேடி நாம் நன்மை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். யோபு எழுதின புஸ்தகம் 13வது அதிகாரம் 23வது வசனத்தை பாருங்கள். அங்கே யோபு சொல்லுகிறான், பாவத்தை அவன் உணர்ந்தவனாக பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி, அப்படி அந்த பக்தன் அப்படி செய்ததினாலே
யோபு தன்னுடைய வாழ்க்கையில் தேவனோடு உறவாடி தன்னுடைய மனசாட்சியை காத்து கொண்டதுனாலே அவனுடைய எல்லா சொத்துக்களும் எல்லா பிள்ளைகளும் அழிக்கப்பட்ட பிறகும் அவன் தன் உத்தமத்திலே உறுதியாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவரோடு நாம் பழகுகின்ற பொழுது, நாம் குற்றமற்றவர்களாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சந்தோஷம் வரும், ஒரு மகிழ்ச்சி வரும். நமக்கு என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய பலத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். சொல்லுகிறார், பிரச்சனைகளை தடுக்க நம்மால் முடியாது, பிரச்சனைகள் வாழ்க்கையில் உண்டு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உபத்திரவங்கள் உங்களுக்கு உண்டு, ஆனால் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அநேகர் நினைக்கிறார்கள், கிறிஸ்தவனாக ஆகிவிட்டால் நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் என்று நினைக்கிறார்கள். அது உண்மைதான். ஆனால் தீராத பிரச்சனைகளும் நமக்கு உண்டு. அந்த பிரச்சனையிலிருந்து நாம் விலகும்படியாக, அதை எதிர்த்து நின்று சமாதானமாக நாம் நிற்கும்படியாக ஆண்டவர் சில பிரச்சனைகளை நமக்கு அனுமதிக்கிறார். அதை நாம் ஆலோசனையாக எடுத்துக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் எப்பொழுதும் நாம் அவரை நினைத்து அவரோடு பாவமில்லாத குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு அந்த பலன் இல்லை. பாவம் என்ன என்று நமக்கு தெரியும். பவுல் சொல்லுகிறார், பாவம் என்ன என்று எனக்கு தெரியும், ஆனால் நான் அதை எதிர்ந்து வெளியே வர வேண்டும் என்று நினைக்கிறேன், நான் நல்லதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், நன்மை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன், ஆனால் அது என்னால் முடியவில்லை. நான் செய்கிற நன்மைக்கு விரோதமான காரியங்களை நான் செய்கிறேன் என்று சொல்லி அவன் அறிக்கையிடுகிறதை பார்க்கின்றோம். அவனுடைய வாழ்க்கையில், பவுலுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் அவனுக்கு வந்தது. ஆனால் ஆண்டவர் அவனோடு இருந்தார், அவனுடைய சமாதானத்தை காத்து கொண்டார். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் வரும், பிரச்சனைகளை தவிர்க்க முடியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை நாம் சந்திக்கும்படியாக, அதை எதிர்நோக்கும்படியாக, நாம் அதை நிலைநிறுத்தும்படியாக, அதிலிருந்து விடுதலை ஆகும்படியான பலத்தை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். நமக்கு எப்பொழுதும் நாம் உலகத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்க வேண்டாம். ஆனால் தேவன் நம்மோடு இருக்கின்ற பொழுது அந்த காரியத்திலே, அந்த பயத்திலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து விடுவிக்கவும் அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே நாம் தேவனுடைய சமூகத்தில் நாம் மனம் திரும்பி அவரை நான் ஏற்றுக்கொள்கின்ற பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய நன்மைகளை அவர் செய்கிறதை நான் பார்க்கின்றோம். ஏசாயா புஸ்தகம் 43வது அதிகாரத்திலே நாம் ஒரு காரியத்தை பார்க்கின்றோம். அங்கே 43 அவர் சொல்லுகிறார், இப்படி 43 நான் இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் இரட்சகருமாய் இருக்கிற உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை மீட்கும் பொருளாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியாவையும் சேபாவையும் கொடுத்தேன். என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய். நானும் உன்னை சிநேகித்தேன். ஆதலால் உனக்கு பதிலாக மனுஷர்களையும் உன் ஜீவனுக்கு ஈடாக ஜனங்களையும் கொடுப்பேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் தீர்க்கதரிசி சொல்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் என்ன என்று தெரிந்து பொழுது, நம் பாவத்தை அறிக்கை செய்து விட்டுவிடுகின்ற பொழுது கர்த்தர் நமக்கு ஏற்ற பலத்தை அவர் தர வல்லவராக இருக்கிறார். 43:12 பார்க்கின்ற பொழுது, நானே அறிவித்து ரட்சித்து விளங்க பண்ணினேன், உங்களில் இப்படி செய்யத்தக்க அந்நிய தேவன் இல்லை, நானே தேவன் என்பதற்கு நீங்கள் எனக்கு சாட்சிகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேக தெய்வங்களை அவர்கள் வழிபடுகிறதை பார்க்கிறோம். வேதாகமத்தில் கூட பழைய ஏற்பாடை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் தேவர்கள் என்று சொல்லி அங்கே பன்மையிலே வருகிறதை நாம் பார்க்கிறோம். புதிய ஏற்பாடு காலத்தில் நமக்கு ஒரே தேவன் உண்டு, ஒரே இரட்சகர் உண்டு, நம்ம விடுவிக்கிற கர்த்தர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அநேகர் இன்றைக்கு எதிர்கேள்விகள் கேட்கிறதை பார்க்கிறோம். உங்களுக்கு எத்தனை கடவுள்கள்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வருவதற்கு முன்பாக நீங்கள் யாரையெல்லாம் வழிபட்டீர்கள்? எத்தனையோ கடவுள் இருக்க எப்படி இயேசுதான் கடவுள் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம் என்று சொல்லி அநேக கேள்விகளை அவர்கள் கேட்பார்கள். பழைய ஏற்பாடு காலத்திலும் சரி, வேதாகமம் இருக்கு, யஜு சாம அதர்வன இந்துக்களுடைய வேதங்களே பார்த்தோம் என்று சொன்னால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போகிற தேவன், அவர் கன்னியின் வயிற்றிலே பிறக்கிற தேவன், அவர் சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழக்கூடிய தேவன், அவரே மெய்யான தேவன் என்று வரலாறுகள் சொல்லப்பட்டாலும் விஞ்ஞானிகள் சொல்லப்பட்டாலும் ஆத்மரீகமாக நம்முடைய வாழ்க்கையிலே உண்மையான தெய்வம் நமக்கு ஒரே ஒரு தெய்வம்தான். ஆதியிலே தேவனோடு இருந்த தெய்வம், ஆதியிலே இந்த உலகத்தை படைக்கும் போது இருந்த தெய்வம், ஆதியிலே ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே உள்ள தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பிரச்சனைகள் மத்தியிலும் நாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக கொண்டிருக்கிற ஜனங்கள் பாக்கியவான்கள். அவர் நம்முடைய தேவன். அவர் மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள ஒவ்வொருடைய பாவங்களையும் அவர்
மன்னிக்கும்படியாக, பாவத்திலிருந்து அவரை மீட்கும் பொருட்டாக இந்த உலகத்திலே மனிதனாக அவதரித்தார். நாம் ஈஸ்டர் என்று ஒரு பண்டிகை கொண்டாடுவோம். அந்த டைமில் நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் நாம் அதை தியானிப்போம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எந்த விதத்திலும் பாவம் செய்யவில்லை. அவர் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், உங்களில் பாவம் செய்யவில்லை என்று யார் உங்களால் சொல்ல முடியும்? என்னில் பாவம் என்று உண்டு என்று உங்களால் யார் சொல்ல முடியும் என்று சொல்லி அவர் கேட்டார். அவர் கன்னியின் வயிற்றிலே பிறந்தார். அவர் தேவாவி அவரோடு இருந்தது. அவர் பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையிலே அவர் பிறந்தார். எந்த விதமான ஆண் துணையும் இல்லாதபடி அவர் இந்த உலகத்திலே அவதரித்தார். ஆகவே அவரிடத்தில் பாவம் இல்லை, பாவம் செய்ய அவருக்கு செய்யவும் இல்லை. நாம் தான் பாவம் செய்தோம். நாம் இந்த உலகத்திலே பிறந்து உலகத்தினுடைய கேடுகளுக்குள்ளாக நாம் இருந்ததினாலே, இந்த உலகத்திலே நாம் பாவங்களை அதிகமாக செய்ததினாலே நாம் பாவம் செய்தோம். அதற்காக பரிசுத்தமான தேவன் இந்த உலகத்திலே அவர் வந்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, இன்றைக்கு உலகத்திலே அநேகர் பலவிதமான காரியங்களுக்காக, போதை பொருளுக்காக, இன்னும் பலவிதமான சூதாட்டங்களுக்காக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய பிரயாசத்தையும் அவர்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். நமக்கு தெரிந்த காரியம் என்னவென்று சொன்னால், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகின்ற பொழுது திரளான ஐஸ்வர்யமும் ஆவிக்குரிய ஐஸ்வர்யமும் திரளான மகிமையும் உள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் நோக்கி வருகின்ற பொழுது, அவரிடத்தில் வருகின்ற பொழுது நம்முடைய பாவம் நம்மை விட்டு போகும். நிறைவானது வருகின்ற பொழுது குறைவானது போய்விடும் என்று சொன்னது போல, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருகின்ற பொழுது அவர் நாம் பிரச்சனைகளிலிருந்து நமக்கு விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமையை அவர் கொடுக்கிறார். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாலே தொடப்பட்ட அநேகர் அவர்கள் சினிமா பார்ப்பதில்லை, அவர்கள் தேவையில்லாத ட்ரக்ஸுக்கு அடிமையாவதில்லை, தேவையில்லாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாவதில்லை. அவர் ஆண்டவரே போதும் என்று சொல்லி அவர் ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிறதை நாம் பார்க்கின்றோம். கர்த்தர் நல்லவர், கிருபை உள்ளவர். இப்போதும் யாக்கோபே, ஒரு கடைசியாக ஒரு வசனத்தை பார்த்து நாம் முடிப்போம். இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலை கேள். உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாய் கர்த்தர் சொல்கிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே பயப்படாதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நாம் இந்த நாட்களிலே அநேக காரியங்களை குறித்து பயப்படுகிறோம். வெளியிலே யுத்தம், வீட்டிலே பிரச்சனைகள், பண தேவைகள், அநேக காரியங்களை குறித்து நாம் கவலைப்படுகிறோம். நாம் நோக்கி பார்ப்பது சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் உயிர்ப்பிக்கிற ஒரு மெய்யான ஒளியாக இருக்கின்றார். கடந்த நாட்களிலே செய்தியிலே நாம் அதை குறித்து விரிவாக பார்த்தோம். அப்படிப்பட்ட தேவனை நாம் அறிந்ததற்கு நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக காணப்பட வேண்டும். நாம் இப்பொழுது கடைசியாக நாம் ஆண்டவரோடு நாம் ஜெபித்து இந்த செய்தியை நாம் முடிக்கலாம். அநேக காரியங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு என்று நாம் சாட்சியாக இருப்போம். ஆண்டவராக இயேசு மெய்யான தேவன் என்று சொல்லி இந்த உலகம் முழுவதும் பறைசாற்றுவோம். நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமுள்ள கர்த்தாவே, இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். கர்த்தாவே, இந்த அருமையான வேளையில் இப்படியாக உம்முடைய வார்த்தைகளை சற்று தியானிக்கும்படியாக கொடுத்த வேலைக்காக நன்றி அப்பா. எப்படி தாவீது ராஜா தான் ஒரு கொலை பாதகங்களும் அசுத்தமான காரியங்களும் இருந்த அந்த தாவீது ராஜாவை நீர் மன்னித்து அவனை பலப்படுத்தி எனக்கு இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொன்னீரோ, அந்தபடியாக நாங்களும் எங்களுடைய உள்ளான அசுத்தமான அருவருப்பான பாவங்களை உம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, எங்களை ஒரு விஷயம் மன்னிப்பீராக, எங்கள் பலவீனங்களை மன்னிப்பீராக, எங்களுடைய தோல்விகளை மன்னிப்பீராக, எங்களுடைய பாவ சுபாவங்களை மன்னிப்பீராக, எங்களை பலப்படுத்துவீராக. தகப்பனே, இந்த ஒரு விஷயம் எங்களை மன்னிங்கப்பா. நீர் எங்களுக்காக சிலுவையிலே மரித்து உயிர்த்தெழுந்தீர். கர்த்தாவே, உம்முடைய வல்லமை எங்களுக்கு போதும் அப்பா, உம்முடைய கிருபை எங்களுக்கு போதும். இயேசுவே மெய்யான தேவன் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். கர்த்தாவே, நீர் நல்லவர். கர்த்தாவே, நீர் வல்லவர் அப்பா. எங்களுக்கு எல்லா காரியங்களிலும் நாங்கள் செலுத்தியிருக்கும்படியாக, நாங்கள் பலப்படும்படியாக, நாங்கள் ஆசீர்வதிக்கப்படும்படியாக எங்களுக்கு ஆண்டவராக இயேசுவாகிய நீர் போதும். கர்த்தாவே அப்பா, எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜனங்கள், செய்தியை கேட்கப் போகிற ஜனங்கள் ஒவ்வொரு பேரையும் ஆசீர்வதிப்பீராக. பாவ தோஷங்கள் இயேசுவின் நாமத்தில் வெளியேறும்படியாக செபிக்கிறேன். பில்லிசூனிய கட்டுகள், பொல்லாத ஆவிகள் யாரையும் உபத்திரப்படுத்தாதபடி கர்த்தருடைய கரம் கூட இருந்து அப்பா அந்த செய்தியை கேட்கின்ற பொழுதே, இந்த வசனங்களை கேட்கின்ற பொழுதே கர்த்தர் ஒவ்வொரு பேருக்கும் விடுதலை தருவீராக. பலவீன கட்டுகள் உடைவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இந்த ஊழியத்தை தாங்குகின்ற போதகர், இந்த அன்பான சகோதரர் ஒவ்வொருவரையும் அதிகமாக ஆசீர்வதிக்க அடியனை முற்றிலுமாக தாழ்த்துகிறேன். எல்லாவற்றையும் அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.